போதும் போதும். ஏன்னா ஐயப்பன் முருகன் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி எல்லா சாமியுமே இப்போ உங்களுக்கு பூராமே ரெவடி ஆகிட்டாங்க. கருப்பு சாமிகிட்ட போய் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், ஊரில் மழை பெய்யணும், ஊரில் வசதி இல்லை, ரோடு ஓட சொல்லுப்பா அப்படிலாம் கேட்டாவே மனுஷன். கருப்பு சாமிகிட்ட போய் வேண்டேன், கருப்பு சாமி ஏற்ற விட்டு பொண்ணுச்சாமி 500 ரூபாய் ஆடு வச்சுருக்காண்டா, அதை எப்படியாவது காலி பண்ணிடுறீங்க, ஆட்டுக்கு மேட்ச் இல்லடான்னு சொல்கிறேன் மனுஷனாடா. அவன் 3 மாடி கட்டிட்டியாப்பா, நீ கட்டு முண்டை கட்ட மாட்டேன், 3 மாடி கட்டிட்டேன், அவனை எப்படியாவது தெருவு கொண்டு வந்துட்டேனா டே உனக்கு ரெட்டை கடை வெட்டேன்டா. கருப்புச்சாமி என்ன அடியலா, அவனை தூக்கி போட்டு கம்மாயில் போட்டு புழக்கிறதுக்கு, கம்மாயில் சாமியை பூரா அப்படி ஆக்குறாங்க. ஏன்னா தெய்வத்தை ஆதி காலம், ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலம், பாட்டை உள்ள காலத்தில் கும்பிடவே நமக்கு சாமி இருந்திருக்காது. நம்ம ஊரில் சாமி இல்லாமல் பக்கத்து ஊருக்கு சாமி கூட போயிருப்பாங்க. பக்கத்து ஊருக்காரர்கிட்ட வெண்ணமங்கலா உங்களுக்கு என்னடா நீங்கள் சாமி போங்கடான்னு அடித்து வட்டியிருப்பாங்க. அப்போ அசிங்கப்பட்டு அம்மானப்பட்டு அப்போ எங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இல்லையா அப்படின்னு கண்டெடுத்த தெய்வம் தான் ஒவ்வொரு ஊரில் சாமியாக இருக்குது. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா தெரியும், ஏன்னா நாங்கள் பரம்பரை கூடாங்க. இரு பேசாமல் இருங்கடா, எவனாவது நைட்டில் கண்ணாடி ஓடுவான்டா வெண்ணமங்கலாம், கலட்டுங்கடா, என்னை அசிங்கப்படுத்தாதீங்கடா, கலட்டுங்கடா, நாடா வேணாம்ட்டாங்களா. சரி கேஎஸ் நோ ஹலோ ப்ரோ, குத்தக்கூடாது, நீ தொழிலை ஊற்றிட்டு போயிடுவ. 100 ரூபாய்க்காக நாளைக்கு மீனாட்சி மிஸ்னாத்தில் போய் நான் 7 லட்சம் செலவு பண்ணுவோம். போலும்பா அன்பு சத்திய சோதனை, மைத்த புடுங்கின சோதனை. கேஎஸ் கணேசன் சந்திரா இருப்பு குவைத் சார்பாக 501. ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? சரி, மண்டபல்லம் சர்க்கரை சார்பாக. மொத்தத்தில் நீ ஒரு இனிப்பு தமிழர். உக்கார் உக்கார். சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? ஒரு கட்டிங்க உள்ளே இருக்கு போடுறியா? அப்போ போ உக்கார் போ. நீனா அந்த ஊரில் இருக்கிறதுக்கு பதிலாக கேரளாவுக்கு அடிமாடா போகலாம். ஒரே விஷயம். ஹலோ மேடம், அந்த பேபியை என் ஆளு விடுறீங்க, உள்ளே தூக்கிட்டு போங்க, நர்ஸ் இருக்காங்க. நர்ஸ் அந்த பேபிக்கு ஒரு 7.5 இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. இது நாடகமா இல்லை வேற என்னமாடா? ஒரே விஷயம் ஐயா, எல்லாரும் என்னை கவனிங்க. பெரியவங்க சின்ன பையனில் திருத்துற மாதிரி நடந்துக்கிறணும். அது யாராக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். பெரிய ஆளுங்க நீ பாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு திரி, இளைஞர் தண்ணி அடிக்கும் போது நீ பக்கத்தில் போகாது. அவங்க கரையில் உட்காந்து உங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் போய் அடிக்கிறாங்க பாவம். பூரா கூட்டு உண்மை தானே? பயம் இருந்துச்சு. இதே இந்த கொல்லங்குளம் கிராமத்தில் ஐயா காலத்தில் கிராமத்துக்கு பெரியவங்க இருப்பாங்க. அப்போ உள்ள இளைஞர்கள்லாம் சாராயம் ஃபேமஸாக. அப்போ அந்த சாராயத்தை குடிச்சுவிட்டு ஒரு 10 பேர் மடக்குன்னு பாஞ்சு உருண்டு கம்பு கரட்டையை வச்சு அடிச்சுக்கிடுவாங்க. ஒரே ஒரு பெரியவர் தான் கட்டில் கிடந்து அப்படி எந்திரிச்சு வந்துட்டு, அந்த மந்தைக்கிட்ட எவன்டா சத்தம் போடுறவன், ஐயா வர்றாரா, அப்படியே கையில் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு, டேய் நீ புனிச்சாமி இருந்தானடா? ஆமாம். அப்போ என்னடா இங்கே சண்டை? போங்கடா, காலில் உங்கள் ஒப்பங்கிட்ட வரேன்டா. ஊர் நினச்சிக்கலாம், என்ன நினச்சியா கேவலப்பலாம், போங்கடா, அப்படியே போயிடுவாங்க. இப்போ அதே பெரிய ஆள் 10 இளைஞர் சண்டை ஓடும்போது போக சொல்லு, அது எவன்டா? சரி சரி தமிழ்நாடு கால்நடை வளப்போர் பாதுகாப்பு சங்கம் கொல்லங்குளம். அன்புக்குரிய அருமை உறவுகளே, எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் நான் வைத்து நடத்துவது உலகத் தமிழர்கள் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் அன்பாலயம் பக்கத்தில் இப்போ இல்லாத குடும்பத்துக்காக ஒரு 4 வீடு கட்டுறேன். அதற்கு தமிழ்நாடு கால்நடை வளப்போர் பாதுகாப்பு சங்கம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 50 மூடை சிமெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதனைத் தொடர்ந்து இதனுடைய நிறுவனர் சத்தியம் சி சரவணன் MAPL வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம் நிறுவனர், தமிழ்நாடு கால்நடை வளப்போர் பாதுகாப்பு சங்கம் கொல்லங்குளம் கிராமம் சார்பாக ரூபாய் 3001 நன்கொடை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வேற எது இருக்கா?
கொல்லங்குளம் வேல்மூர்த்தி அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்துக்கு ரூபாய் 1001 மற்றும் பொன்னாடை. என்ன பிரசண்ட் காணிக்கிற அங்கிட்டு போயிருக்கா மணி அண்ணே கும்பிடு மூஞ்சி தெரியலண்ணே. ஏன் அந்த அண்ணே கும்பிட்டுக்கிட்டே இருக்கு? எது கிளருக்கு போட்டி போடுறியா என்ன? அதான் தமிழனுடைய அன்பு. நன்கொடை வாரி வழங்கிய அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். ரூபாய் தாண்டா பேப்பாய் மேனே. ஓய், உனக்கு என்ன வேணா என் காரை தர்றேன், ஓமத்திரம் போட்டு பொழைச்சிக்கிறியா? ஏன்னா சாமியை இப்போ சொல்ல வந்தேன், அமைதியாக கேளுங்க. ஐயப்பன், முருகன், தாய் பேசாமரு பேசி தான் கிழவனை காலி பண்ணேன். இப்போ என்னைய பேசி காலி பண்ண பேசாமரு. என்ன பேசுகிற? பெரிய அயல் நாட்டு அதிபர் மக இருவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் அண்ணே, மாலை போடுறது எதுக்கு அப்படின்னா உள்ளம் சுத்தமாக வேண்டும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயப்பன், முருகன் எல்லாத்துக்கும் நம்ம மாலை போடுறோம். அது எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மாலை ஓடுற ஆள் பூரா குடியை நிப்பாட்டணும். குடியை நிப்பாட்டுறதுக்காக மாலை ஓடுறேன். மாலை ஓடுறதுக்கு நாள் போய் பொண்டாட்டி காலை சுரண்டுவேன். கவிதா உடனே அந்த அம்மா என்ன நாளை காலையில் மாலை ஓடலாம்னு இருக்கண்டி, அது போடுங்க, சந்தோஷமான விஷயம், இதோட குடியை நிப்பாட்டிருங்க மாமா, ஒரு 3000 கொடுவேன். மாலை ஓடணும். பயில ஊரா பாரில் காற்று கிடக்காங்க. மாலை ஓடுறேன் எதுக்கு நான் பாருக்கு போகிறேன்? நைட்டு பூரா தண்ணி அடிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு போதையோடு குளிச்சுட்டு போய் குருசாமி நிற்பார். அவர்கிட்ட போய் இப்படியே நிற்பேன். குருசாமி அருள் ஆடி வாய துற அதுண்டாரு. இவன் நினைப்பேன் துறந்தா வாட வரும், இவன் மறுபடியும் நம்மளுக்கு நோத்தாகமான வைவேன். சரின்னு இப்படியே இறுகிக்கிடுவேன். மாலை ஓடுறது எதுக்குற? ஒரே விஷயம், இப்போ தெரியுதா? இப்படி நிறைய உதல போட்டால் சாமி உன்னைய முதுகில் கிழிச்சு போகிறோம். ஐயா காவல்துறை ஐயா, அந்த சொன்ன அந்த அப்புக்கிட்ட ஒரு கணேஷ் போல் கேஸை போட்டு விடுங்க. கணேஷ் போல் ஓட்டுறாப்லேன். அமைதி அமைதி. மாலை ஆம்பளையாலாம் மாலை ஓடுறோம். நம்ம பொண்ணு ஒரு எல்லாம் நல்லா இருக்கணும்னு பாவம், அது நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதாத்தா. அந்த டயத்தில் ஆம்பளையார் ஓரம் மாலை ஓடுறோம்ல, அந்த நேரம்தான் மேடம் நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. எங்களை போடா வாடா வெண்ணமேனே நான் அரைஞ்சூரையும் விளக்க மாட்டேன் அடிச்சு போடுன்னு சொல்ல முடியாது. ஒரே வார்த்தை தான். பொண்டாட்டி புருஷனை கூப்பிடும், சுவாமி, அவர் சொல்லுங்க முருகா, விரத விடலாமா சுவாமி, வருகின்றேன் முருகா. உடனே புருஷன் கேட்பார் பொண்டாட்டிக்கிட்ட, முட்டைக்கோசு பொறிக்கவில்லையா சுவாமி, நாளைக்கு பொறித்து விடுகிறேன் முருகா. அந்த நேரம் அந்த பையனே இந்த பையனு சொல்ல முடியாது. மற்ற நேரம் மாலை ஓடாத டைம் போய் கேளு, அடியே கருவாடு பொறிக்கல, என்ன உனக்கு கருவாடு இருக்குத சாலுப்புடியா, கருவாடு கருவாடு இருக்கிறத சாப்பிடு, என்னடி கோத்தா என்னடா அம்மா குடும்பம் கிளுக்கிளுன்னு இருக்கேன். ஆனால் இந்த தமிழ்நாட்டு பொம்பளைய மாதிரி மூளை உலகத்தில் எந்த பொம்பளையும் கிடையாதுடா. இது ஊரா நம்ம மாலை வர்றோம்ல ஆம்பளைய ஊரா ஐயப்பனுக்கு முருகனுக்கு, இது ஊரா கூட்டு சேர்ந்து ஓம் சக்தி பராசக்தி. ஆம்பளைய ஊரா திருச்செந்தூர் பழனி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது காரில் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும், செலவு 3000 ஆகுது. சொந்தக்காரங்க ஊரா வழி அனுப்ப வந்தவன் எவனும் 100 தாண்டலை. மக வேற கிழுக்கு கேட்டுச்சு, மயம் பலூனு கேட்டேன், அவள் வளைவு கேட்டா, பஞ்சாமிரத டப்பா வாங்கணும். ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஆம்பளை போவேன்.
பொம்பளை உரம் டூரிஸ்ட் வண்டியை பிடிச்சி ஒரே சேலை கட்டிக்கிட்டு அதுகளுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் அந்த டூரிஸ்ட் வண்டியை ஓட்டுறான் பாரு, அவன் நல்லா இருக்கணும்டா. அவன் படுற கொடுமை ஒன்று. நீங்கள் பொம்பளை உரம் அந்த கோயிலுக்கு போகிறீங்களா தான் ஒரே சேலையில் போய் நல்லா வணங்கி அந்த ஆதிபராசக்தியை கும்பிட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து அந்த தீர்த்தம்லாம் கொண்டு வந்து தொளிச்சு விரதை விட்டு குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டிரைவர்கிட்ட நீ என்ன சொல்லணும்? பாட்டு போடணும். என்ன பாட்டு போடணும்? சாமி பாட்டா போட்டா கேட்குற? அண்ணே டிரைவர் அண்ணே ஆளுமா டோலுமா இருக்கா? அவன் உடனே கட்டி பூடிடா இதுங்க எந்த இடத்தில் சுகமுக அதிகம் கண்டுபிடிக்க. அவன் டிரைவர் கொண்டாட்டியை விட்டு ஒரு வாரம் இருக்கான். அவன் நினைப்பேன் இந்த முண்டே திருந்த மாட்டாளுங்க நம்மளை கொண்டு வரான. அவன் இந்த ஓடியாந்து சிக்கு 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 அவன் சைடு கண்ணில் இப்படி பார்ப்பேன், இதுக்கு திருந்தாது ஓலைய அப்படின்னு அவன் கீழ்றாடுக்கு பதிலாக அவன் வச்சிருந்த செல்ல எடுத்து டம்முன்னு ஓட்டு. ஏத்தா சிரிக்காது ஏத்தா, இதெல்லாம் சிந்திக்கணும். யார் 100 நாள் வேலை? நான் தப்பா சொல்ல, ஏன் ஓய்ன்றிய? ஐய இந்த 100 நாள் வேலை ஐயா, ஒரே ஒரு விஷயம், இந்த 100 நாள் வேலையினால என் வயதான என் தாயும் என் தகப்பனும் சந்தோஷம் அடைகிறாங்க. ஒரே விஷயம் இருங்க ப்ரோ. இந்த 100 நாள் வேலை திட்டம் நல்ல திட்டம்னு நான் சொல்கிறேன் பங்காளி. எப்படின்னா, வயதான காலத்தில் எல்லா மகனும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா மகளும் ஒரே மாதிரி கிடையாது. குணங்கள் மாறும். நம்ம தாய் தப்புன்னு நம்ம கஞ்சி ஊற்றுவோம், 100ல் 10 பேர் அப்படி இருக்காளாத்தா. இந்த வயதான காலத்தில் யார்கிட்டையும் போய் ஒருவேளை சோத்துக்கு கையேந்தக்கூடாதுதான் கிராமத்தில் உள்ள சுற்று வட்டார இடத்தங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச மண் வெட்டுகளை வெட்டிக்கிட்டு இந்த அரசு கொடுக்கக்கூடிய காசை வாங்கி அதில் ரேசரிசியை வாங்கி கல்லை பொறுக்கி எத்தனை வண்டு கிடக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு வயதானவர்களுக்காகத்தான் இந்த 100 நாள் வேலை திட்டமே. அது புனிதமான வேலை திட்டம். அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறேன் உண்மையிலே. ஆனால் கொல்லங்குளத்தில் நாளை காலையில் 100 நாள் வேலைன்னா வயசான ஆளாக போகிறைய, வயசானதெல்லாம் அசந்தா கம்மாயில் உருட்டி விட்டு போயிடுவேன். போகிறாலும் ஆம்ஸ் இந்த தண்டி இருக்கான். அப்படியே இங்கேருந்து வரும்போது உங்களை ஃபில்டர் அடிச்சுக்கிட்டே, மச்சான் 100 நாள் வேலை கலை உனக்கெல்லாம் என்னடா கொள்ள கழிச்ச? பொம்பளை ஆள் ஊரா 100 நாள் வேலைக்கு போகிறிய. போகும்போது நல்லா கேம்லாம் விளையாடுங்க மேடம். இப்போ விளையாட முடியாது, நீங்கள் வேலை நொங்க எடுக்கிறாங்களாம்ல. ஏன் இதுக்கு பூரா கிளருக்கு குலக்கட்டை வச்சு கொண்டு போய் கொடுக்குறதுல இப்போ வேலை அதிகம்ன்றாங்க. நம்ம என்னத்தை கண்டா? ஆனால் சில கிராமத்தில் அன்றைக்கி பார்க்குறேன், பயலுக கரை நாடி நடந்து வந்தவங்க 2 பேரும் நைட்டியை போட்டு சிப்பிங்கரை விளையாண்டுருக்கு. அவங்க 2 பேரும் பார்த்துருக்காங்க, சும்மா புகழ்றான் சிப்பிங்கரை விளையாடுது அப்படின்னு இன்னைக்கு கரெக்ட் பண்ணிடணும்னு போயிருக்காங்க. பார்த்தா 70 வயசு கிளவி அதுக்கு 100 நாள் அட்டைபதியை நேராக வந்து சிப்பிங்க. என்னமோ இந்த காலம் அந்த அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கு. ஒரு மனிதனுக்கு மனித முகத்தை பார்த்து அன்பு அடைந்தது 15 வருஷத்துக்கு முன்னாடி. விருந்தாடி வருவாங்க தெரியுமா? விருந்தாடி வரும்போது இந்த கொல்லங்குளம் கிராமத்துக்கெல்லாம் சித்தப்பு பெரியப்பு தாத்தாலாம் வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் வருவாங்க. அப்போ வரும்போது தீமண்டை வாங்கிட்டு வருவாங்களே, பசை விட்டு இறங்கும்போது ஓடி போய் பெரியப்பா சித்தப்பா தாத்தான்னு கட்டி பிடிச்ச காலம் இன்னைக்கு மாண்டு போச்சே. எதுக்கு எடுத்தாலும் வீடியோ கால் தான். வீடியோ கால் வாங்க, எனக்கு பிள்ளை வளர்ந்துருக்கு. இப்போ எங்கூர் பக்கம் ஒருத்தன் ஆடு மேய்க்கிறேன் பண்ணிவிட்டேன். என்னென்னு ஓனர்கிட்ட போன் அடிச்சு, ஐயா அம்மா அந்த புருவ குட்டி 2 குட்டி போட்டிருக்கியா? அவர் குட்டி ஒரு கடை என்ன குட்டிடா? ஒரு பொட்டை ஒரு கடை. டேய் உனக்கு கண்ணு மாதிரி தெரியாது, வீடியோ கால் வாடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் வீடியோ கால் வந்தவொடனே குட்டியை கவட்டுக்குள்ளே வச்சுட்டு வீடியோ கால் காமிச்சிருக்கேன். சரியா தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காமிச்சிருக்கேன். முண்டை இவன் சட்டி ஓடலை. அப்போ ஓனர் சொல்லியிருக்காரு, தலை கிறுக்கு போய் ஆடு கிடாய காயை முத்த விட்டு போட்டுச்சாடா, வந்தவனே காய அடிச்சு போடுறா. ஐயா அது கடா காயிலே ஏகாய் அப்படிங்கிறார். நீ ஆட்டை விட்டுட்டு மரியாதையை போயிடுவோம், நீ செருப்பிட்டு அடிச்சு போடுறான். ஆடு
பொம்பளை எல்லாம் அடுத்த வருஷம்லாம் அங்கிட்டு போய் உட்காருங்க. அதுக்கு நினச்சி பார்க்குதுங்க. இந்த கடை அப்படி இருக்க உண்டு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், 170 கிட மாடு வச்சிருந்தேன். கமுதி பைபாஸில் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு முதுகலத்தூரில் எந்த இடம் நல்ல இடம்னு பார்த்து 15 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டுருந்தேன். 2 வருஷத்தில் டவுல் மடங்குன்னு ஒருத்தன் சொன்னாண்டு 15,000த்துக்கு செல்லு இருக்குது, நம்ம பணத்துமுறை காமிக்கிறோம்னு 1.25 லட்சத்துக்கு ஐஃபோனு வாங்கி வச்சுருந்தேன். பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கு வேணும்னு மற்ற பொம்பளையில் மினிக்கி திருறாளுன்னு நம்ம பொண்டாட்டியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு 2 சைனா 250 ரூபாவை நகை எடுத்து வச்சுருந்தேன். 1 வயசா 2 வயசாக விட்டுட்டா நமக்கு கௌரவ குறைச்சல் ஆயிரும்னு முதுகொளுத்தூரில் 10 பைசா வட்டிக்கு விட்டுருந்தேன். 1 கோடி ரூபாயே காசு பூரா பெருத்து போச்சு. சாயந்தரமான சரக்கு அடிக்கிற மண்டை காயுது, என்ன செய்யணும்னு தெரியலாம ராமநாட்டில் 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல, எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு. பொண்டாட்டி கொலுச வித்து பீருதானே அடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வித்து பீருதானே அடிச்சு புட்டு. எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட பாலாதி சரக்கடிச்சு பொண்டாட்டி குடிக்க வேணான்னு சொல்லி கேட்காம சரக்கு அடிச்சு விட்டு வாட தெரியாம நிஜாம்பாக்கு பாஸ் வேப்பங்கொலையெல்லாம் திண்டு விட்டு வீட்டுக்கு வந்து தெரியாம படுத்து குடலந்தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா காலேஜ் படிக்கும் போது 15 வயசுலேயே சரக்க தொட்டவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், கண்ணாடியை போட்டு ஆட வச்சிருந்தேன். ஆட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, ஆட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம், அது மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதுடா இருக்க கொள்ளுறடா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, அண்டா குண்டாவையெல்லாம்
கணக்கு வச்சு குடிச்சதுண்டு. கட்டிங்குக்காகத்தானே காலில தான் விழுந்ததுண்டு. கட்டிங்குக்காகத்தானே காலிலையும் விழுந்ததுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தையில மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டிங்க சொன்ன வார்த்தைகளை கல்லிசரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சதும் போதும் இந்த பாட்டு நல்ல பாட்டுன்னு நினைக்கிற ஆளுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எத்தனையோ பாட்டு இருக்கும்போது இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடுனியா, நம்ம அடிக்கிற ஆளாச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே என்னையும் கோத்தாங்கம்மான்னு வஞ்சாலும் பரவாயில்ல, என் தமிழ் நல்லா இருக்கணுன்னா அடுத்த விரைவில் உங்களை மாதிரி மக்களை நான் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் நான் ஏழைவாழைக்கு உதவி செய்ய முடியும். பிள்ளைய தூக்கிட்டு போறையாத்தா, பொத்தையில் போகாதத்தா. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பொண்டாட்டி பிள்ளைய தாய் தகப்பேன் அத்தனை பேர்த்தையும் கலங்காமல் பார்க்கணும். இந்த குடிக்கும் போது நம்ம மட்டும்தான் நல்லவனாக தெரியும். நம்மளை எதிர்த்து பேசுகிறேன் பூரா நமக்கு எதிரியாகத்தான் தெரிவாங்க. தண்ணியை அடித்து விட்டு நம்ம முண்டமாக வந்தால் கூட நம்ம வேட்டி கட்டுறதுக்குமா நினைப்போம். பொம்பளைய ஊரம் காரி துப்போம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் இந்த பாட்டில் ஒரு 4 பேர் திருந்தினாலும் கொல்லங்குளம் கிராமத்துக்கு வந்தது புண்ணியமாக நினைக்கிறேன். கண்ணாடி ஓட்டுட்டு 2 பேர் நக்கல் மேலே சிரிக்கிறாங்க. அவங்க அறை வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போகிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு லேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அது தண்ணியை போட்டுச்சாடா. இந்த பாட்டு குடிக்கிற ஆளுக திருந்தணும்.